தேவரா சொல்லிட்டானா? அந்த கொடுமையான சரித்திரத்தை சொல்லிட்டானா? ஒன்று விடாம எல்லா விஷயத்தையும் தேவர் சொல்லிட்டானா? அவர் தலைப்பு தான் கொடுத்திருக்காரு. கதையை நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு தான் எல்லா விவரம் தெரியுமாமே. ஆமா, அந்த கதை முழு கதை எனக்கு தான் தெரியும். விதி எழுதின அந்த கதை இருக்குதே, ரொம்ப கொடூரமானது. இந்த சமஸ்தானத்து ராஜாக்கள் கதை இருக்குதே, அதை நினைச்சா ரத்தமெல்லாம் உறைஞ்சு போகும். இப்படித்தான் அன்னைக்கு ஒரு நாள் கார்வார். மகாராஜா, யார் அவள்? வஞ்சி அம்மா. இஞ்சி இடுப்பும் மஞ்ச செழிப்புமாக பெண் லட்சணமாக இருக்கிறாளே. ஆத்தாவோட நட்சத்திரத்து அன்னைக்கு ஒருத்திக்கு வழி கண்டு இந்த சன்னிதானத்திலேயே பிறந்த குழந்தைங்க. எல்லாருக்கும் பிறப்புல தலைதான் முதல்ல வரும், இவங்களுக்கு கால் முதல்ல வந்ததுங்க. அப்படி வந்தால் ரொம்ப விசேஷம். தெய்வாம்சம் பொருந்திய குழந்தைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. தேசத்துக்கு சுதந்திரம் கேட்டு வெளியில நாடே குமுறிக்கிட்டு இருக்கு வஞ்சி. நாம இந்த சமஸ்தானத்துக்கு அடிமைகளா மூட்டை தூச்சிகளா இருந்துட்டு இருக்கோம். அதுக்காக என்னால இவங்கள மாதிரி கிணத்து தவளையா இருக்க முடியாது. திண்ணவேலியில பாவு செய்யா பொதுக்கூட்டங்கள் போட்டு பல தீர்மானங்கள் நிறைவேற்ற போறாங்க. அதுல கலந்துக்க போறோம் வஞ்சி. மச்சான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த சமஸ்தானத்தை விட்டு நாம யாரும் வெளியில போக கூடாதுங்கிறது கட்டளையாச்சே. சந்திரகிரி மலைக்கு சாமி கும்பிட போறதா போய் சொல்லிட்டு போறேன். என் ஆத்தாலையும் அப்போ நீதான் பத்திரமா பாத்துக்கணும் வஞ்சி. மச்சான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ராசாக்களுக்கு தெரிஞ்சா ஐயோ, கட்டி வச்சு சவுக்கால அடிப்பாங்களே. என்ன காப்பாத்துங்கம்மா. யாரப்பா நீ? என்ன நடந்தது? இவனுக்கு ரொம்ப திமிரு மகாராணி. கூழ் ஊத்துற இடத்துல கூட வரிசையில வராம முண்டி அடிச்சுக்கிட்டு போனான். பசி எடுத்ததும் கூழ் குடிக்க போன ராணியம்மா. அதனால் இப்படி மிருகத்தனமாகவா? இன்னைக்கு இளையராஜாக்களோட பல்லக்கு தூக்க வேண்டிய முறை, ஆனா இவன் வரல. ஆமாம், இவ்வளவு இளம் வயது சிறுவர்கள் பல்லக்கை தூக்க வேண்டும் என்று யார் சொன்னது? மகாராஜாவோட வலதுகை தாண்டவன் தான் மகாராணி. இப்பவே பழக்கினா தான் பின்னாடி சொன்னபடி கேட்பாங்கன்னு முறை வச்சு பல்லக்கு தூக்க வச்சிருக்கான். நான் வரதுக்குள்ள பல்லாக்க தூக்கிட்டு வந்துட்டாங்க ராணியம்மா. இன்று முதல் நானோ என் வாரிசுகளோ பல்லக்கில் உட்கார மாட்டோம். அந்த தாண்டவனை என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள். இனிமேல் எந்த காரணத்தை கொண்டும் இவ்வளவு இளம் வயது சிறுவர்களை பல்லக்கை தூக்க அனுமதிக்க கூடாது. எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த தவறை திரும்ப செய்தால் கடுமையாக தண்டிக்கப்படுவீர்கள். ஜாக்கிரதை. சமஸ்தானத்துக்கு தெரியப்படுத்துங்கள், இது ராணி ரத்னாவதியின் உத்தரவு. இந்திரா, சந்திரா, இறங்கி வாருங்கள். முத்திரங்கா, இந்த சிறுவனை இனிமேல் யாரும் எதுவும் செய்யக்கூடாது. மகாராணி, தம்பி பயப்படாது, தைரியமாக வீட்டிற்கு. நீங்கள் இருவரும் இனி எங்கு சென்றாலும் நடந்துதான் போக வேண்டும். புரிகிறதா? போங்கள். Oh, what a nice place is this. I like it very much. How beautiful this palace is. வணக்கம் மகாராஜா. என்ன கார்வார், கோவிலில் நான் ஆசைப்பட்டது உனக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். என்ன மௌனம்? இன்று ராஜபிரசாதம் எனக்கு மட்டுமல்ல, நமது துரைக்கும் சேர்த்துதான். மகாராஜா, அது அவ்வளவு சாத்தியமில்லை. என்ன சாத்தியம் இல்லையா? மகாராஜா, நமது குதிரலாயத்தை பராமரித்து வரும் குழந்தைசாமியின் மகளுக்கு திருமணம். அந்த பெண்ணே இங்க ராஜபிரசாதமா வர இருக்கும் பொழுது இன்னொரு பெண் எதற்கு என்றுதான் நான். Vengiraj, what's the Rajaprasadam you're talking about? அதாவது துரை அவர்களே, எங்கள் சமஸ்தானத்து 100 கோடி பெண்களுக்கு நாங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய கௌரவம்
இங்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பெண்களுக்கு நாங்கள் தான் முதல் கணவர்கள். பிறகுதான் நிச்சயிக்கப்பட்டவன் கணவன் ஆகிறான். அதுதான் இங்கு வழக்கம். தட் மீன்ஸ் ராஜபிரசாதம். What a beautiful error it is. குழந்தை சாமியின் மகள் வருவது இருக்கட்டும், எனக்கு வஞ்சியம்மாள் இப்பொழுதே இங்கு வர வேண்டும். வாருங்கள் துரை, செல்லலாம். என்ன மன்னிச்சிரு. இந்த அடிமை கூட்டத்துல நானும் ஒருத்தன் ஆயிட்டேன். அதனால இந்த தப்புல இருந்து என்னால தப்பிக்கவே முடியல. இவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து எங்க தாயே, நீதான் எங்களை காப்பாத்தணும். ரத்னாவதி, நீ முன்பு போல இல்லை. என்னிடம் கூட சரியாக பேசுவதில்லை. உங்களிடம் புதிதாக பேசுவதற்கு எதுவும் இல்லை. உங்களுக்கும் சமஸ்தானத்தில் அதிக வேலை. இல்லை இல்லை, நீ கோபத்தில் இருக்கிறாய். உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டுமே. என்ன? சொல்லுங்கள். காலம் நேரம் பார்த்து சொல்லுகிறேன். இப்பொழுது சொல்லப் போகிறீர்களா இல்லையா? சரி, சொல்லிவிடுகிறேன். தம்பி வேங்கைராஜனின் திருமணத்தை பற்றி. அதற்கென்னவா? இல்லை, உன் தங்கை புனிதவதி கூட திருமணத்திற்கு தயாராகிவிட்டாள். அதனால் மகாராஜா வணக்கம். மகாராஜா வணக்கம். மகாராணி. என்ன தாண்டவா, எல்லாம் தயாரா? இளையகுடி சமஸ்தான விருந்தினர்கள் தங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் வந்தவுடன் விருந்தை ஆரம்பிக்கலாம். சரி, புறப்படு. நான் போய் வருகிறேன் ரத்னாவதி. நான் சொன்னபடி வேங்கைராஜன் புனிதவதி திருமணத்தை பற்றி முடிவு செய். நான் இந்த சமஸ்தானத்திற்கு வாழ்க்கைப்பட்டதற்கு வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இதில் எனது தங்கை புனிதவதி வேறு இந்த சமஸ்தானத்திற்கே வாழ்க்கைப்பட வேண்டுமா? நம்ம சமஸ்தானத்துல துரமாரெல்லாம் வந்திருக்காங்க தெரியுமில்ல. அவங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத கேட்டு செய்யணும். ஏதாவது குறை வச்ச நம்ம சமஸ்தானத்துக்கே கெட்ட பேர் வந்துடும். புரியுமில்ல? சரிங்க. போ, புறப்படு. வணக்கம் மகாராணி. என்ன கார்வார், அதிசயமாக இருக்கிறது. இன்று இங்கு இருக்கிறீர்கள். இப்பொழுதெல்லாம் உங்களுக்கு அதிக வேலை விருந்தினர் மாளிகையில் தானே? அப்படி இல்லாம இல்லை மகாராணி. நான் எப்பொழுதும் மகாராஜாக்கள் சொற்படிதான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். முன்பை விட இப்பொழுது பரங்கியர்கள் வருகை அதிகமாக இருக்கிறது அல்லவா? ஆம் மகாராணி. நமது தமிழ்நாட்டு எல்லைக்குள் பரங்கியர்களுக்கு மிகவும் நெருங்கிய சமஸ்தானம், அவர்கள் விரும்பிய சமஸ்தானம் நமது கோட்டைப்புறத்து சமஸ்தானம் தான். எப்படியானாலும் அவர்கள் அந்நியர்கள் தானே. அவர்களிடம் நாம் வைத்துக் கொள்ளும் அதிக உறவு எதிர்காலத்தில் நமது சமஸ்தானத்தை பாதித்து விடக்கூடாதல்லவா? இல்லை மகாராணி, அவர்களுடைய நட்பு நமக்கு நன்மையைத்தான் கொடுக்கும். அவர்கள் ஆட்சியை பிடிக்க வந்தவர்கள். அதனால் அவர்கள் காட்சிகள் மாறுவதை பற்றி அதிகம் கவலைப்பட மாட்டார்கள். இதையெல்லாம் நான் ஏன் உங்களிடம் சொல்கிறேன் என்றால், நீங்கள் தான் மகாராஜாக்களுடன் அதிக நேரம் இருக்கிறீர்கள். தவிர நீங்கள் அவர்களுடைய ஆலோசகர் வேறு. என்ன கார்வார், நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா இல்லையா? புரிகிறது மகாராணி. மகாராணி, என்ன கார்வார்? நான் சொல்வதை கேட்டு நீங்கள் இதை தப்பாக எடுத்துக் கொள்ளக் கூடாது. நேற்று நீங்கள் இந்த சமஸ்தானத்தின் மரபையும் பழக்கத்தையும் மாற்றிவிட்டீர்களே. புரியவில்லையே கார்வார், நேரடியாகவே சொல்லுங்கள். இனி தாங்களோ இளவரசர்களோ பல்லக்கில் ஏறப்போவதில்லை என்று முடிவெடுத்திருப்பதாக முத்துரங்கன் கூறினான். மனிதனை மனிதன் சுமப்பதில் எனக்கு எப்பொழுதும் உடன்பாடில்லை. அதிலும் அந்த சிறுவர்கள் பல்லக்கை தூக்குவதை பார்க்கும் பொழுது என்னால் பொறுத்துக் கொள்ள முடிவதே இல்லை கார்வார். மகாராணி, காலம் காலமாக தொடர்கிறது என்பதற்காக தவறுகளை அனுமதிக்க முடியாது. மகாராணி, என்ன கார்வார்? முதலாக இந்த சமஸ்தானத்தில் இப்பொழுதுதான் உங்களை போன்ற மனித நேயமுள்ள ஒரு மகாராணியை நான் பார்க்கிறேன்.
வேங்கை ராஜா, பரவர இந்த நண்டுவடாகனின் நடவடிக்கை சரியில்லை. ஆமாம் அண்ணா, நானும் சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். நமது 100 குடி கூட்டத்தில் யாருக்கும் இல்லாத அளவுக்கு ஆணவம் பிடித்து அலைகிறான். அது தவிர அவனுக்கு சுதேசிகளின் தொடர்பு வேறு இருக்கிறது. இவனை போன்றவர்களை உயிரோடு விட்டு வைத்தால் நம்மை போன்றவர்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. அண்ணா, தாங்கள் தலையசைத்தால் அவன் கழுத்திலிருந்து தலையை எடுத்து விடுகிறேன். அவசரப்படாதே. அந்த வஞ்சியம்மாள் நம்பசமானால் நண்டுவடாகன் தானே தற்கொலை செய்து கொள்வான். என் மனதிற்கு படுகிறது. இவனை போன்றவர்களை ஆரம்பத்திலே அழித்து விட வேண்டும் அண்ணா. உண்மைதான். வளர ஆரம்பித்தால் மரத்தை வெட்டுவது சிரமமாகிவிடும். தேவைப்பட்டால் அந்த காட்டையும் அழிக்க கலங்க மாட்டான் இந்த வேங்கராஜன். வந்தனம் மகாராஜா. என்ன தாண்டவா, ஏதேனும் விசேஷம் உண்டா? ஆம் மகாராஜா, சமஸ்தானத்துக்கு துரைமார்கள் வருவதாக செய்தி வந்திருக்கிறது. அப்படியா? வரவேற்புகள் சிறப்பாக இருக்கட்டும். அந்தப்புற அறைகளை அலங்கரிக்க ஏற்பாடு செய்யுங்கள். உத்தரவு மகாராஜா. அந்தப்புற அழகிகளையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். உத்தரவு மகாராஜா. அனைத்தும் சிறப்பாக இருக்கட்டும். அப்படியே செய்கிறேன் மகாராஜா. தம்பி, ரத்னாவதியின் புலம்பலினால் தாங்க முடியவில்லை. எதற்காக அண்ணா? உன்னை பற்றித்தான், உன் திருமணத்தை பற்றித்தான். எனக்கு திருமணமா? இது என்ன வேடிக்கையாக இருக்கிறது? இல்லை, நீ திருமணம் செய்து கொள்ளத்தான் வேண்டும். அதுவும் ரத்னாவதி என் தங்கை புனிதவதியை. அவர்களது சமஸ்தானத்தில் ஆண் வாரிசு கிடையாது. ரத்னாவதி இப்பொழுது கோட்டைப்புற சமஸ்தானத்து மகாராணி. நீ புனிதவதியை திருமணம் செய்து கொண்டால் அவள் இங்கு இளையராணி. என் திருமணத்தால் ஒரு சமஸ்தானமே நமக்கு பரிசாக கிடைக்கும் என்கிறீர்கள், அப்படித்தானே? அதிலும் ஒரு பிரச்சனை. என்ன? மகாராணிக்கு ராஜபிரசாத விஷயங்கள் பிடிப்பதில்லை, அதுதானே? அது மட்டுமல்ல வேங்கை ராஜா, உன் நடவடிக்கைகள் அவளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகின்றன. எதுவாக இருந்தாலும் அவளுக்கு தெரியாமல் நடந்து கொள். முயற்சி செய்கிறேன், ஆனால் முடியும் என்று தோன்றவில்லை. இங்க பார்வஞ்சி, உன் மச்சான் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அடிக்கடி சமஸ்தானையிலே தாண்டுது. என்னைக்காவது ஒரு நாள் கையும் களவுமா பிடிபட்டா என்ன ஆகும் தெரியும்ல? எனக்கு தெரியும். ஆனா நான் கும்பிடுற வேங்க பொண்ணு இருக்கிற வரைக்கும் என் மச்சானுக்கு ஒண்ணும் ஆகாது. ஒண்ணும் ஆகக்கூடாதான். ஆனா இதுக்கு முன்னாடி பிடிப்பட்டவங்க யாரும் உயிரோட இருந்தது இல்லன்னு உனக்கே தெரியும்ல. இது பாரு பொன்னி, அவங்களால என் மச்சான ஒண்ணும் செய்ய முடியாது. என்ன தாண்டவா, வந்திருந்த துரைமார்கள் திடீரென்று திரும்பி சென்று விட்டார்கள்? தென்பகுதியில் ஏதோ கலவரமா மகாராஜா? அதை அடக்க துரைமார்கள் சென்றிருக்கிறார்கள். விரைவில் திரும்பி வருவார்கள் என செய்தி வந்திருக்கிறது. அப்படியா? வரட்டும். வந்தனம் மகாராஜா. என்னடா, என்ன விஷயம்? பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடா இருக்குதுங்க. மறுவாத வச்சுட்டு போறான்னு வந்திருக்குங்க. பெரிய சமூகம் பெரும்பார்வை பார்த்து ஆசீர்வதிக்கணுங்க. ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கட்டும்டா. ராஜபிரசாதம் வேண்டாமா? வேணும் மகாராஜா, வேணும். பொண்ணை ஜோடிச்சு இன்னைக்கே அனுபவிக்கிறோம் மகாராஜா. இன்று வேண்டாம், நாளை மறுதினம் கொண்டு வா. உத்தரவு. என்ன தாண்டவா, இன்று ராஜபிரசாத ஏற்பாடுகள்? பெரியசாமியின் மகளுக்கு நாளை திருமணம் மகாராஜா. ராஜபிரசாதம்னா என்னன்னு தெரியுமாமா உனக்கு? கேடு கெட்ட விஷயத்துக்கு பேரு ராஜபிரசாதம். கேவலமான விஷயத்துக்கு பேரு ராஜபிரசாதம். வெக்கம் கெட்ட விஷயத்துக்கு பேரு ராஜபிரசாதம். எச்சில் விஷயத்துக்கு பேரு ராஜபிரசாதம். கோட்டபுரத்து வீடு அங்க கொடி பறக்குது பாரு. கோட்டபுரத்து வீடு அங்க கொடி பறக்குது பாரு. உச்சி வெயில் வேளையிலே வஞ்சியம்மா விட்ட சாபம் பத்தி எரியுது பாரு. அந்த சாப கதையை கேளு. கோட்டபுரத்து வீடு அங்க கொடி பறக்குது பாரு. கோட்டபுரத்து வீடு அங்க கொடி பறக்குது பாரு.